Hi, hello learners. In the video, manufacturing industries lesson continuation contribution of industry to national economy. Last 2 decade na 10 வருஷம் last 2 decade na 20 வருஷமா GDP பொறுத்த வரைக்கும் manufacturing செக்டாரோட அந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 17% ஸ்டாக்னேட்டட் ஆயிருக்கு. ஸ்டாக்னேட்டட்னா அப்படியே தேங்கி இருக்கு. GDP னா என்னன்னா gross domestic product அப்படினு சொல்லுவாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தான் GDP அப்படினு சொல்லுவாங்க. சோ இப்படி 17% ஸ்டாக்னேட்டட் இருக்கு. மொத்தமா 27%ல இண்டஸ்ட்ரி எதை மட்டுமே இன்க்ளூட் ஆயிருக்குன்னா மைனிங், குவாரிங், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, கேஸ் இதுல மட்டுமே எவ்வளவு இருக்குன்னா 10% இருக்கு. மைனிங்னா என்னன்னா சுரங்க வேலை செய்றாங்க பாத்தீங்களா, அததான் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குவாரிங் வந்து பாத்தீங்கன்னா மலைகளை குடைஞ்சி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா, அதை குவாரிங் சொல்லுவாங்க. இப்படி எலக்ட்ரிசிட்டி, கேஸ் இதுல இருந்து 10% இருக்கு. இந்த எண்ணிக்கையை என்ன பண்றாங்கன்னா ஈஸ்ட் ஏஷியன் எக்கானமிஸோட கம்பேர் பண்றாங்க. அப்படி கம்பேர் பண்ணா லோவரா தான் இருக்கு. அது எவ்வளவுனா 25 to 30% தான் இருக்கு. ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஈஸ்ட் ஏஷியாங்கிறது இப்போ சைனா, மங்கோலியா, ஹாங்காங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, நார்த் கொரியா, ஜப்பான் இந்த மாதிரியான கண்ட்ரியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நாடுகளோட எக்கானமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாகவே தான் இருக்கு. நம்ம நாட்டோட அந்த growth ரேட் வந்து எவ்வளோ தான் இருக்குன்னா 7% பெர் ஆனமா தான் இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் அந்த எக்ஸ்பெக்டட் அந்த டிசைர்டு அந்த ஆனம் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னா 12% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2003லேருந்து இந்த க்ரோத் ரேட் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா 9 to 10% என்ன ஆகிட்டு இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படி இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டோட அப்ராப்ரேட் பாலிசியோட இன்டர்வென்ஷன் மூலியமாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு எஃபர்ட் மூலயமா தான் என்ன பண்ண முடியும்னா இந்த ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் எக்கனாமிஸ்ட் என்ன பிரெடிக்ட் பண்றாங்கன்னா அடுத்த டிகேடுக்குள்ளார, அதாவது அடுத்த 10 ஆண்டுக்குள்ளார இந்த எக்ஸ்பெக்டட் அந்த 12% நம்மளால என்ன பண்ணிட முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு இந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக, இந்த அப்ஜெக்டிவ்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு கவுன்சிலையும் அமைக்கிறாங்க. அந்த கவுன்சிலோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. NMCC அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லொகேஷன். இண்டஸ்ட்ரியல் ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான நேச்சராக சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிட முடியாதுன்னா ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு பல வித ஃபேக்டர்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னா அந்த இடத்துல ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குதா, லேபர் இருக்காங்களா, கேபிட்டல் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர்லாம் இருக்கா, மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, இப்படின்னு பல விஷயங்களை பார்த்து தான் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி இந்த எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான விஷயம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அப்ராப்ரேட்டான இடத்துல கிடைக்கக்கூடிய இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியை லொக்கேட் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கம்மி காசில் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் எங்கே தான் லொக்கேட் ஆகிருக்குன்னா சிட்டிஸ் இடத்துலையும் இல்லை சிட்டிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது. அதாவது நகரமயமாகுது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறதுக்காக நிறையா தொழிலாளர்கள்லாம் தேவைப்படுவாங்க. அந்த தொழிலாளர்கள் அங்கே பக்கத்துலேயே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா தங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்க தங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ், அவங்க கடைக்கு போகிறதுக்கு, இப்போ அவங்க டிரான்ஸ்போர்ட், இப்படி பல விஷயங்கள் வந்து என்ன ஆகும்னா அந்த இண்டஸ்ட்ரி பக்கத்திலேயே உருவாகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து என்ன ஆகும்னா ஒரு நகரமாக மாறும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் கோ இன் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டிஸில் தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும், மார்க்கெட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் ஆகும். இப்போ பேங்கிங்கு, இன்சூரன்ஸு, லேபரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, ஃபினான்ஷியல் அட்வைஸு, கன்சல்டன்ஸ், இப்படி பல விஷயங்கள் வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு சிட்டிஸில் தான் கிடைக்கும். ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா இணைஞ்சி இந்த அர்பன் சென்டர்ஸோட அந்த யூசேஜை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ளமரேஷன் எக்கானமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ளமரேஷன் எக்கானமிஸ்னா திரட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒரு ப்ராக்சிமிட்டி, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளாரே எல்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால இவங்க ஒன்றா என்ன ஆகிறாங்க டெவலப் ஆறாங்க. அதை தான் என்ன சொல்றாங்கன்னா திரட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் ஆக்ளமரேஷன் வந்து என்ன ஆகும்னா டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடுக்கு முன்னாடி, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்னா இப்போ இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முந்தின காலகட்டத்திலாம் இந்த மேனுஃபேக்சரிங் லொகேஷன்லாம் எங்கே தான் அமைஞ்சிருந்துச்சுன்னா ஓவர்சீஸ் ட்ரேடை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருந்துச்சு. ஓவர்சீஸ்னா வெளிநாட்டு ட்ரேடை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருந்துச்சு. இப்படி வெளிநாட்டு ட்ரேடு வந்து எந்த இடத்துலலாம் இண்டஸ்ட்ரீஸ் லொகேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் துறைமுகம் இருக்கோ அந்த இடத்துல
இடத்துல தான் அந்த பிளேஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வெளிநாடுகளுக்கு வந்து போகணும், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை வெளிநாடுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா அதை கப்பல் மூலயமா தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ கப்பல் மூலயமா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னா அந்த துறைமுகம் இருக்கிற இடத்துல தான் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கும். அப்படி என்னென்ன இடங்கள்னா மும்பை, சென்னை, கொல்கட்டா இந்த மாதிரியான இடங்கள்ல தான் ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக லொக்கேட் ஆகிருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் எங்கே எமர்ஜ் ஆகுதுன்னா மோஸ்ட்லி பாக்கெட்ஸ் அந்த அர்பன் ஏரியாஸில், அர்பன் சென்டர்ஸில் தான் என்ன ஆகுதுன்னா உருவாகுது. அந்த அர்பன் சென்டர்ஸை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா ஹியூஜ் அக்ரிகல்ச்சர் ரூரல் ஹிண்டர்லேண்ட் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ரூரல் ஹிண்டர்லேண்ட்னா என்னென்னா விவசாய கிராமப்புற நிலப்பரப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரூரல் ஹிண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிக்சர் 6.1ன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இண்டஸ்ட்ரி மார்க்கெட் லிங்கேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்புட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்புட்ஸ்னா என்னென்னா ஒரு உற்பத்தி பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதர் காம்பனன்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட் பார்ட்ஸும் தேவைப்படும். அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு உற்பத்தி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா நிலம் தேவை, லேண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபர், அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கான வேலையாட்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல், பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த பணம் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டர்பிரினர்னா என்னென்னா தொழில் துணிவு உள்ளவங்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஐயோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுருமோ, நமக்கு பயங்கரமாக லாஸ் ஆயிருமோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு தைரியமாக ஒரு கட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டர்பிரினர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவைப்படும். ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்கு அதுக்கான இண்டஸ்ட்ரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட் மூலயமா எங்கே போகும்னா ஃபேக்ட்ரிக்கு போகும். அங்கே ஃபேக்ட்ரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன்லாம் நடப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷனோட அவுட்புட் அது ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் அது வெளியே போகும். அந்த ப்ராடக்ட்ஸ் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டிரான்ஸ்போர்ட் மூலயமா எங்கே போய் சேரும்னா மார்க்கெட்டுக்கு போய் சேரும். மார்க்கெட்டில் அந்த பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா விற்பனை பண்ணுவாங்க. விற்பனை பண்ணதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகும்னா மணியாக மாறும். அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சைக்கிளாக மாறும். இப்போது அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்க பயன்படுத்துவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இப்படி இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இண்டஸ்ட்ரி லிங்கேஜ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஐடியல் லொகேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ டிசிஷனாக எதை தான் எடுப்பாங்கன்னா எந்த இடத்துல வந்து லீஸ்ட் காஸ்ட்டு கிடைக்குது, கம்மியான விலையில் கிடைக்குது அப்படிங்கிற இடத்த பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரி லொக்கேட் ஆகிறதுக்கு ஃபேவராக இருக்கா அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிக்சர் 6.2ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து எந்த காஸ்ட்டுக்கு வாங்குறாங்க, காஸ்ட் ஆஃப் அப்டைனிங் ரா மெட்டீரியல் அட் சைட் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான காஸ்ட், அந்த சைட்டில் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான காசு தேவைப்படுது அதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அட் சைட் அப்படின்னு இருக்கும். அடுத்து இப்போ உற்பத்தி பண்ணிட்டாங்க, அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ல, அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்ன காசு ஏற்படுது அப்படிங்கிறத காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அது வந்து என்னன்னா காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். கடைசியாக இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனிச்சுன்னா அந்த இடத்த டிசைட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் டு லொக்கேட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த லெசனோட கண்டினியூஷனை பற்றி பார்க்கலாம். பாய், see you in the next video.